ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எலுமிச்சம்பழம் ரசம் வைக்கிறோம். வந்து நான் உப்பு புளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி பழம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வந்து கடுகு வெந்தயம் நல்லா போய் வெடிக்கணும். கடுகுனா கூட நல்லா தான் இருக்கும், வாசமாக ரசம். கருகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ புளி தக்காளி பழம் எல்லாம் போட்டு பிணைஞ்சி வச்ச ரசக்கலவையை ஊற்றுங்க. அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ரசத்துக்கு தேவையான உப்பு. நான் வந்து டெய்லி மிளகு ஜீரகம் துவரம்பருப்பு போட்டு ரசப்பொடி பண்ணிக்குவேன். அப்பப்போ பண்ணி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு பூண்டு 2 நச்சு போட்டுக்குவேன். ஒன்றுக்கு 2 பூண்டு நச்சு போட்டுருங்க. ரசம் வந்து நுரக்கட்டி வரட்டும். ஓரமெல்லாம் நுரக்கட்டி வருது. கொஞ்சம் நுரக்குடி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி ஆகிடும். இப்போ பனிக்காலமாக இருக்கிறதுனால டெய்லி ரசம் வச்சா நல்லது உடம்புக்கு. சளி பிடிக்காது. மிளகு ஜீரகம் துவரம்பருப்பு டெய்லி மிக்சியில் கொஞ்சம் நுணுக்கிட்டு போட்டிங்கன்னா ரசம் நல்லா வாசமாக இருக்கும். பருப்பு வேக வச்சுருந்தீங்கன்னா பருப்பு தண்ணியில் கூட வைக்கலாம் ரசம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நுரக்கட்டி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ரசம் ரெடி ஆயிடுச்சு.